அன்பார்ந்த மாணவர்களே, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாடத்தை படிக்கிறீங்களா? ஆர்வமா இருக்கிறீங்களா? எல்லாரும் யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்க? கை தூக்குங்க. சரி, ரைட். இப்போ நம்ம வந்து வித்தியாசமா ஒரு கைத்தட்டு ஒன்று தட்ட போறோம். சரியா? என்ன கைத்தட்டு அப்படின்னு கேட்டா, ராக்கெட் கைத்தட்டு. எல்லாரும் தெரியுமா? ராக்கெட் கைத்தட்டு தெரியாதா? ராக்கெட் கைத்தட்டு எல்லாரும் சொல்லி தர போறோம். எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, 1 2 3 ஸ்விங் அப்படி போகணும். சரியா? ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படி. சரியா? பண்ணலாமா? ரைட்ல ராக்கெட் கைத்தட்டு பண்ணலாமா? பண்ணுங்க பார்க்கலாம். சரியா? அற்புதமா நீங்க பண்ணீங்க. ஆர்வத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேத்து ஒரு பாடம் பார்த்தோம். என்ன பாடம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடம் பார்த்தோம்? ஓகேவா? டீ சாப்பிட்டு ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். டீ பாடத்தோட தலைப்பு என்ன பார்த்தோம்? நம்ம டீ அப்படின்னு தெரிஞ்சோம். டீனா என்னன்னு சொல்லியிருக்கேன், மரங்கள். சரியா? மரம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். என்ன மரம்னு நேத்து பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்கள் இருந்தா நமக்கு என்ன பயன்? சொல்லுங்க. சுத்தமான நிழல் கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, உணவுப் பொருட்கள். அடுத்தது மழை பெய்யும். கரெக்ட். அப்போ மழை பெய்யறதுக்கு முக்கியமா மரங்கள் வந்து ரொம்ப அவசியம். சரியா? அப்போ காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலையும் என்ன செய்யுது? பயனுள்ளதாக இருக்குது. மழை தருவதாக இருக்கட்டும், குடிநீர் தருவதாக இருக்கட்டும், அடுத்தது வந்து பழங்கள் தருவதாக இருக்கட்டும். அதே நேரத்தில் வனங்கள் காடுகளில் நிறைய விலங்குகள் இருக்கும். சரிங்களா? என்ன விலங்குகள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விலங்குகள் இருக்கும் காடுகளில்? கொஞ்சம் சொல்லுங்க. என்ன விலங்குகள் இருக்குன்ட்டு இங்கே கொஞ்சம் விலங்குகள் தான் வச்சுருக்கேன். மேலே பார்க்கலாம். என்ன விலங்குகள்லாம் இருக்கு பாரு. என்ன விலங்கு கொடுத்துருக்காங்க? அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்ன பேரு? கேங்கு. இங்க ஒண்ணு இருக்குதா? யார் தெரியுமா? கழுகுறியா? இது போற என்ன பேரு? இது ஐனா. இது இங்கிலீஷ்ல இது இது நீர்தான் இது. இவரு இந்தாரு வளரணும் அப்படின்னு கேட்டா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டா எவைகள் ரொம்ப முக்கியம்? காடுகள் என்னென்ன மாதிரி காடுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு காடு. இது ஊசி இலை நம்ம ஸ்கூல்ல அந்த முன்னால ஜீசஸ் இருக்கு அந்த ஷெட்டுக்குள்ள இருக்குதுமா உயரமா வருது அந்த மாதிரியான ஊசி இலை காடுகள் இருக்குது. இங்க அதுக்காக எப்போது பச்சை இருக்கக்கூடிய காடுகள் இருக்குது, மழை காடுகள் இருக்குது. காடுகள்லாம் வந்து சும்மா மரங்கள்லாம் இருந்தால் தான் காடு, அது காடுகள் இல்லை. சரியா? இவைகள்லாம் இருக்கிறதா என்ன செய்யுது? இருக்குது. பார்த்தீங்களா? சரியா? இதோட நம்ம என்ன பண்ணுறோம்? சரியா? எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்களா? நல்லா பண்ணிட்டு எல்லாரும் இப்போ சவுண்டா இருக்கலாமா? 1 2 சூப்பர். பாட்டுல போலாமா? முடிச்சுக்கலாம்.